ආර්ථික ස්ථාවර සඳහා අවශ්‍ය වන විශ්වාස ගොඩනගලා තියෙනවා. பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான நம்பிக்கை தற்போது ஏற்பட்டுள்ளது. நாம் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முழுமையாக நிறைவு செய்துள்ளோம். கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கை வங்குரோத் நிலைமையிலிருந்து மீண்டது. ஊழல் மோசடிகள் காரணமாக ஜப்பானின் 11 திட்டங்கள் இலங்கையில் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது ஜப்பான் அரசாங்கம் அந்த திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. சீனாவுக்கு சென்று நாம் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். அவர்கள் செயற்படுத்திய மற்றும் புதிய 76 திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு சீனா இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இதற்கு பின்னர் நாடு வங்குரோத்து அடையாத வகையிலேயே நாம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம். எனவே நாடு ஒருபோதும் வங்குரோத்து அடையாது. இன்று சத்தமிடும் அதிகளவிலான தலைவர்கள் எமது நாட்டை வங்குரோத்து அடைய செய்தனர். இவ்வாறு கூறுகின்ற பொழுது திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் என்ன நடைபெறும் என்று பலரும் கேட்கின்றனர். நான் விசாரணை செய்யும் அதிகாரியோ அல்லது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யும் அதிகாரியோ அல்ல. எனினும் அரசாங்கம் என்ற வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களை பலப்படுத்துவது எமது பொறுப்பாகும். அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். எனினும் அந்த செய்தியை சற்று திருத்த வேண்டும். அமைச்சரும் அவருடைய பிரத்யேக செயலாளருமே கைது செய்யப்பட்டனர். நாம் குடும்பத்தை கைது செய்யவில்லை. அவர்கள் குடும்பத்தோடு அரசாங்கத்தில் இணைந்து செயற்பட்டுள்ளனர். அதற்கு நாம் என்ன செய்வது? நாம் தற்போது மகிழ்ச்சி அடைகின்றோம். 9 வருடங்கள் 3 மாதங்களாக மூடப்பட்டிருந்த ஃபைல் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. அதனையே நாம் செய்துள்ளோம். தகவல்கள் வெளியாகும் போதே சிலர் கைது செய்யப்படுவதை நாமும் அறிகின்றோம். பெரிய விடயங்கள் இருக்கும் பொழுதே ஏன் சிறிய விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருப்பதாக சிலர் கேட்கின்றனர். பெரிய சம்பவமா சிறிய சம்பவமா என்பது முக்கியமல்ல. விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு வருவதே எமக்குள்ள தேவையாகும். லசந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். அதாவது 16 வருடங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது. தாஜுதீனின் கொலை சட்ட வைத்திய அதிகாரி தற்போது உயிரிழந்துள்ளார். கடந்த வாரம் கொலை செய்யப்பட்டிருந்தால் இந்த வாரம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கலாம். எனினும் இந்த பழைய கொலை சம்பவங்களுக்கு தற்போது 16 வருடங்கள் ஆகின்றன. இது சிறிய காலம் அல்ல. சாட்சியாளர்கள் பலர் காணாமல் போயிருக்கின்றனர். எனினும் நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம். மக்கள் தற்போது எதிர்கொள்கின்ற சுமைகளை நாங்கள் நீக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது 30 சதுர கிலோமீட்டர் கொண்ட வீடு தனக்கு தேவை என்று ஒருவர் கூறுகின்றார். நாம் நாட்டை தற்போது தூய்மைப்படுத்துகின்றோம். அதனோடு இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். கடந்த காலங்களை நாங்கள் ஒரு புறம் வைத்து விடுவோம். நாடே மாற்றமடைய வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் நாம் மாற்றம் அடைந்து அதனை காண்பிக்கின்றோம். எனினும் அட்டையை மெத்தையில் வைக்க முடியாது. இவ்வாறு செய்கின்ற பொழுது பழி வாங்குவதாக சிலர் கூறுகின்றனர். எமக்கு பழி வாங்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எதற்காக நாம் பழி வாங்க வேண்டும்? எவரிடமும் பழி வாங்குவதற்காக நாம் இங்கு வரவில்லை. இந்த நாட்டை சீரமைப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். අපි ඇවිල්ලා තියෙන කිසියකින් පරිගණන නෙවෙයි. අපි ඇවිල්ලා තියෙන මේ රට මීට වඩා හොඳ යහපත් රටක් බවට පරිවර්තනය